வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஃபோன் நம்பர் 8072121287. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. கால விதான பத்ததி, கால விதானத்துக்கும் கால விதான பத்ததிக்கும் என்ன? கால பிரகாசிகை கால விதானம், கால விதான பத்ததி. இந்த கால பிரகாசிக்கும் கால விதான பத்ததிக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. கால பிரகாசியில ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நாள்ல சீமந்தம் செய்யலாம்னு சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருப்பான். எக்ஸப்ஷனா இந்த நாள்லாம் ஒரு நாள் வந்துருச்சு, கெட்ட நாள், அப்படி நாள்ல அந்த சீமந்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன எக்ஸப்ஷன் ரூல்ஸ்னு சொல்லி கொடுத்தது கால விதான பத்ததி. கால பிரகாசிக்கும் கால விதான பத்ததி இந்த வித்தியாசத்தை ரெண்டையும் படிக்கணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஜாதக சஞ்சிரிகை, அந்த நூலை விட்டுட்டேன். ஜாதக சஞ்சிரிகை, முகூர்த்த சிந்தாமணி எழுதிட்டீங்களா? எத்தனை புக் எழுதிருக்கீங்க? முகூர்த்த சிந்தாமணி. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு விஸ்வ பிராம புராணம். இந்த விஸ்வ பிரம்ம புராணத்திலேயே கொடுத்துருப்பாங்க செவ்வாதோஷம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெல்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. செவ்வாதோஷம்லாம் நேற்று வந்தது தானே, ராகு இதெல்லாம் நேற்று வந்தாலும் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த நூல் எப்போ வெளியில் வந்ததுன்னா, நூல் வெளியில் வந்து 1800 சண்டையில் வெளியில் வந்திருக்கு, அந்த நூல்லேயே இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்போ வந்ததோ அந்த நூல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நாரத புராணத்தில் கொடுத்துருக்காங்க, நாரத சங்கீதியில் கொடுத்துருக்காங்க செவ்வாதோஷத்தை பற்றி. ஓகேங்களா? அந்த 4 நட்சத்திரம் கொடுத்துருவாங்க. பெண்கள் ஜனனம் எடுத்தால் விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க தெல்ல தெளிவாக. அதனால யாராவது சொல்றாங்க படிச்ச அறிவாளிகள் சொல்லுவாங்க, நாங்களாம் படிக்காத முட்டாள்கள், படிச்ச அறிவாளிகள் சொல்லுவாங்க, எப்பா இதெல்லாம் ராகு இதெல்லாம் நேற்று வந்ததுப்பா, இந்த இதெல்லாம் வந்து பஞ்சாயத்தை போட்டுருக்கோம், அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை நம்புறது இந்த அம்மாவுக்கு உங்க விருப்பம். நூல்களே சொல்லியிருக்கோம், நூல்களை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கங்க நீங்க. ஓகேங்களா? என்னங்க சுந்தரானந்தர் ஜோதிட காவியம், அந்த சுந்தரானந்தர் ஜோதிட காவியத்தில் தான் முகூர்த்த சிந்தாமணி இருக்கு. அதான் முகூர்த்த சிந்தாமணி தனியா சொல்லி சொன்னேன். ஓகேங்களா? அவ்வளவு விஷயங்களும் இருக்கு எல்லா நூல்லையும். நீங்க தான் தெளிவுபடுத்திக்கணும். படிச்சறிஞ்சு புத்தகமே வாங்காம நான் ஏதாவது படிக்க முடியாது. நான் சொல்றது நான் உருட்டலான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட புத்தகம் இருக்கணும். அப்பதான் நான் சொல்ற கதையெல்லாம் உங்களுக்கு ஏதோ உண்மைதான் நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அசம்ஷன் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்ல ஏற்ற முடியும். ஒரு கற்பனையிலேயே வந்து நீங்க அந்த தாண்டி போறப்பவே அவன் சொல்றான் பேர் கதை 4 பேர் சொல்லி பேசிட்டு போவான், நீங்க விட்டுட்டு போயிருவீங்க. அப்ப நீங்க நூல்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி பார்த்த முடியும். ஒரு கால் ஃப்ளோவில் நான் ஒரு சில விஷயம் கூட தவறுதலா சொல்லியிருப்பேன். சொல்றப்போ ஒரு மாதங்களை தப்பா சொல்லியிருப்பேன், அல்லது ஒரு வார்த்தைகளை தவறா சொல்லியிருப்பேன், இதுக்கு பதிலாக அதை சொல்லியிருப்பேன். அதை நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுல புத்தகத்தில் இருக்கிறது தான் நான் சொன்னது. ஏதாவது அந்த மாதிரி ஒரு சின்ன தவறு வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. இதுவா இருக்காது அதுவா இருக்கும். ஓகேங்களா? நன்றி. என்னுடைய பேரு அஸ்ட்ரோ தென்னரசு நாமக்கலுங்க. 9443259503.